ஹலோ மச்சான், ஒரு நாள் நீ என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்த. அந்த ஹெல்ப்பை என்னால் அப்போ பண்ண முடியல. ஆனால் அதே ஹெல்ப்பை இப்போ நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். டேய், உன்கிட்ட பல ஹெல்ப் கேட்டிருக்கேன். அதில் ஒரு ஹெல்ப் கூட நீ பண்ணதில்ல. மூட்டு புரியுற மாதிரி சொல்றியா? டேய், போய் இன்ஸ்டா பாருடா, தெரியும். டேய் மச்சான், தியாடா. அவன் இன்ஸ்டா ஐடி எப்படிடா கண்டுபிடிச்ச? என் ஸ்கூல் டைம் க்ரஷ்டா அவ. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டீ கடை கிளம்பி வா. என்ன அவ இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சன்னு ஓர சீன் போறியா? ஆ? மாஸ்டர் டீ மாஸ்டர். மச்சான், நம்ம 12th படிக்கும்போது வாழை லவ் பண்ணுறதுக்காகவும் லவ்வை சொல்கிறதுக்காகவும் என்கிட்ட நிறைய ஹெல்ப் ஐடியாவும் கேட்டேன். அப்போ என்னால் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியல. அதான் மச்சான், இப்போ அந்த லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் அவளுடைய இன்ஸ்டா ஐடி உனக்கு அனுப்பி வச்சேன். நான் ஸ்கூல் டைமில் பண்ண அளவுக்கு சாரி இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமாம் மச்சான், இந்த டீயை விட ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறியா? நம்பர் 7 ஈசிஆர் ரோடு, ராஜீவ்காந்தி சிக்னல் ஸ்டாச்சு, சாரம், பாண்டிச்சேரி 650228. நாங்கள் போய் டீ வைக்க போறியா? மச்சான், இது உன் ஆளோட அட்ரஸ்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவன் பேர் என்ன தெரியுமா? நிவாஸ். சூப்பர் மச்சி. பட் ஆனால் எல்லாம் எப்படி நீ கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். யார் சொன்னாலும் மூடிட்டு சொல்றியா? என் ஆள் இருக்கால, என் ஆளோட ஸ்கூல் சீனியர் தான் உன் ஆள். அதாவது உன் ஒய்ஃபு. ம். சரி வா போகலாம். எங்க? பாண்டிச்சேரி போகலாம் வா. டேய், அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் என் காதலி தான்டா. வா டேய், போகலாம். தியா, மை ஃபர்ஸ்ட் லவ், என்னோடய ஸ்கூல் டைம் க்ரஷ். அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு இன்றைக்கி அவகிட்ட என் காதலை சொல்ல நான் கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் சரியாக தெரில அவகிட்ட தைரியமாக என் லவ்வை சொல்லுவேன் நான். மச்சான், இன்னைக்கு அவ கண்டிப்பா வருவா. நீயும் ரொம்ப நாளா லவ் சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு எப்படியாவது தயவு செஞ்சு சொல்லிடுறா. ஓகேவா? சொல்லிடுறேன். மச்சான், உன் ஆள் வரா பாரு. டேய், போறடா போடா. போயிட்டாளா? தெரியுது, மூடின்னு வா. பக்கத்தில் போனாலே பயமா இருக்குடா. அது எப்படிடா? லவ் பண்றப்ப கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டுங்க பச்சை கேட்கவே மாட்டீங்கல்ல. ஆனா ஐடியா மட்டும் கேளுங்க. சை, பக்கறா. என்ன மச்சான்? மச்சான், வாட்ச் பூசா? ஆமாண்டா, மாமா இருக்கார்ல, துபாயில வேலை செய்யறாப்ல. இவ்வளோ சம்பாதிப்பாரு. வாரம் வாரம் கிஃப்ட் பண்ணுவாரு. இந்த வாரம் இது எப்படி இது? ஏய், எனக்கே மாமாவா? மூட்டு நிற்கிறியா? போறா மேடம். இப்போ போய் கூட்டு நம்பர். ஹாய் தியா, ஐ எம் அர்ஜுன். நான் இதை வந்துட்டு சொல்லியே ஆகணும். இங்கே உன்னை விட அழகாக யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா நீ அவ்வளோ அழகு. ஸோ ஐ எம் லவ் வித் யூ. மச்சான், இதே ஃப்ளோ தான்டா. இப்படியே போன வச்சுக்க, அந்த பாயிண்ட் ஓகே பண்ணிடலாம். ஓகேவா? எங்க இன்னொரு சொல்லு. ஹாய் சிவா, ஐ எம் அர்ஜுன். உன்கிட்ட சொல்லியே ஆகணும். டேய், சிவா நான்டா. ஹாய் அர்ஜுன், ஐ எம் தியா. நான் அதை வந்துட்டு சொல்லியே ஆகணும். இங்கே நீ டேய், அழகு. தியா அவாடா. கரெக்டா சொல்லு மச்சான். சொல்லு. நான் தியாவை சிவா இவன் அர்ஜுன். தியாவை அர்ஜுன் லவ் பண்ணுறான். அர்ஜுன் தியா கிட்ட லவ் சொல்ல வந்திருக்கான். இப்போ நீங்கள் லவ் சொல்லுவான். தியா வந்தவொடனே அவர்கிட்ட லவ் சொல்லி ஆகுறோம். சொல்லி முடிச்சதும் இப்போ இது பண்ணுறோம். கண்டிப்பாக போடா. சை, உனக்கெல்லாம் ஐடியா கொடுத்து என் மூளையே வேஸ்டா போடுறா உன்னால. டேய் மச்சான் ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா போடா. புரிஞ்சுக்கோடா. டேய் மச்சான், ஆமா. ஏதாச்சும் ஐடியா கொடுடா. டேய் என்னடா பண்ணுறது? டேய் தெரியலடா, சொல்றா.
சரி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ம். பேசாம லெட்டர் எழுதி கொடுத்துரு. நான் இன்னும் கவிதை அந்த மாதிரி எழுதட்டுமா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, லெட்டர் எழுதி கொடுத்துரு. ஹாய்ங்க, நான் மட்டும் கொஞ்சம் பேசணும். என் மனசில் மச்சான். எல்லாத்தையும் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். இதான் கடைசி சான்ஸ். இதையும் நீ மிஸ் பண்ண, அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதான். ஒழுங்கா லெட்டர் கொடுத்துரு. இந்த புடி. என்னடா மச்சான் 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 எது? என் பேர்ல இந்த லெட்டர் நீயே ஓட்ட கொடுத்துறியா? இதை நான் கொடுக்கணுமா? என்னெல்லாம் முடியாது. நீ தானே லவ் பண்ற. ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தான் லெட்டர், எடுத்துக்கோங்க. இங்க வா. எஸ். போடா. என்ன மச்சான் கொடுத்துட்டியா? குத்துட்டேன். அடிக்கிறாடா என்ன? அப்பா, நீ என்ன நடிச்சா? ஏன்டா ஒரு லெட்டர் ஒழுங்கா கொடுக்க தெரியல, ஐடியா மாரி கொடுக்க வந்துட்டான். போடாங்க. நல்லதுக்கே காலம் இல்லை. இவக்குள்ளே வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நான் கொடுத்தா ஒழுங்கா கொடுத்தேன். இவன்கிட்ட கொடுத்தேன் பாரு. மச்சான், லவ் லேட்டாக சொல்லலாம், அதுக்குன்னு இவ்வளோ லேட்டாக விட சொல்கிறது? அவளுக்கு கல்யாணம் ஆக போகிறது தெரிஞ்சும் நீ லவ் சொல்ல வந்திருக்க பார்த்தியா? ஆனால் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல. டேய் மச்சான், அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சு போறதுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குமா? இந்த 10 வருஷத்தில் அவகிட்ட என் லவ்வை கூட சொல்ல முடியாத ஒரு கோலையை தான் நான் பார்க்குறேன். லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட லவ்வை சொன்னா மச்சான் அது லவ்வே. இதுக்கப்புறம் நான் என் லவ்வை சொல்லணும்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு நான் யாருனே தெரியாமல் போயிரும் மச்சான். அதை விட பெரிய பெயின் வேறு எதுவுமே இல்லைடா. அவள் என்னை அக்செப்ட் பண்ணுறா பண்ணல, அது எனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைடா. பட் அவகிட்ட நான் என் லவ்வை சொல்லணும், அவ்வளோதான். அது எப்படி மச்சான்? கள்ளக்காதல் கூட நல்ல காதல் சொல்கிற மாதிரி சொல்கிற. டேய் மச்சான், உன் கள்ளக்காதலி வரா, அவள் வருங்கால புருஷனாச்சு, நீ ஆச்சு. என்ன ஆளை விடுங்கடா, நான் ஓரமாக போய் நின்றுக்கிறேன். ஹாய், நீங்கள் விஜய் தியா தானே? நீங்க விருதுநகரா? எனக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்ல, நீங்க விஜய்வான்னு கேட்டீங்க, ஸோ அதான் நான் விருதுநகரான்னு கேட்டேன். நான் விஜய்வா அங்கே தான் ஸ்கூல் காலேஜ் டேஸில் பண்ணிட்டு இருந்தேன். ம், தெரியுங்க. நீங்க இங்க பாண்டிச்சேரியில ஒர்க்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பார்ட்டி பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? எதுவும் இல்லைங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ம், ஒரு 18 வயசு பையனோட லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போகலாம் தாங்க வந்தேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு பையன் லவ் பண்ணிட்டுருந்தான். அப்போ அவனுக்கு அவன் லவ்வை சொல்ல டைம் இருந்தும் அவன் லவ்வை கடைசி வரைக்கும் அவனால் சொல்ல முடியாமலே போச்சு. அதெல்லாம் ஏன் இப்போன்னு சொல்கிறீங்க? அந்த பையன் யார் தானே கேட்க வரீங்க? அந்த பையன் நான் தான். நான் லவ் பண்ண அந்த பொண்ணு நீங்கள் தான். லவ் யூ தியா. நான் லவ் பண்ணேன், லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுவேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, தெரியுமா? தெரியுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வரப்போரோட நேம் நிவாஸ்னு தெரியும். ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல் டைம் க்ரஷ் தாங்க நீங்கள். உங்களை ஃபஸ்ட் டைம் நான் எங்கே பார்த்தேன்னா, நீங்கள் காம்ப்ளிமெண்ட் இருந்த அந்த ஷோவில் தான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்த அந்த செகண்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றதெல்லாம் அப்படியே உடச்சிங்க. இது லவ்வா, க்ரஷ்ஷா, அஃபெக்ஷனா, அட்ராக்ஷனா, இது எதுவுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நீங்கள் 7th ஸ்கூலில் படிச்சிங்க. அந்த ஆனுவல் டே எக்ஸாம் லீவில் தான் நீங்கள் விஜயாவை ட்ரை பண்ணது. நீங்கள் விஜயாவை ட்ரை பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காம தான் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு சண்டை வந்தது. அதுக்காக நீங்கள் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் அட்மிட் ஆகிருந்தது. நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தோடனே உங்கள் அப்பா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அன்றைக்கி நைட்டே படத்துக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே தெரியுங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்கள் ஃபேமிலியோட வெளியூர் போயிட்டீங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன்.
ஆல்ரெடி என் லவ் சொல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் லேட் பண்ணக்கூடாதுன்னு தான் அட்லீஸ்ட் உங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே தான் என் லவ் சொல்லணும் தான் வந்தேன். இதையே நீ அப்பவே சொல்லலை? அப்போ லவ்வை விட பயந்தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பயத்தை விட எங்கே உங்களை மிஸ் பண்ணணுன்ற ஃபீல் தான் அதிகமாக இருக்கு. ஏய் ஊர்க்கார தம்பி, உன் பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன், எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு தானே தெரியும். அது ஸ்டாப் ஆகி 2 நாள் ஆகுது, அது தெரியுமா? இல்லை தெரியாது. என்ன லவ் பண்ணலாமா? லவ்வெல்லாம் வேணாம். ஆல்ரெடி 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்.